மேற்கு வங்க மாநிலம் காக்தீப் பகுதியில் கோயிலை உடைத்து சேதப்படுத்திய மர்ம கும்பல் உள்ளிருந்த காளியம்மன் சிலையின் தலையை உடைத்து எறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று போராடிய பொதுமக்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டனர். சம்பவம் தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுபோன்ற நிகழ்வுகள் மேற்கு வங்கத்தில் புதிதல்ல. இந்து கோயில்கள் சேதப்படுத்தப்படுவது, உள்ளிருக்கும் சிலைகள் உடைக்கப்படுவது, கோயில்களுக்கு தீ வைப்பது, கோயில் பூசாரிகளை தாக்குவது, இந்து இயக்கத்தினரையும் கோயில் பூசாரிகளையும் அடித்து கொள்வது என மேற்கு வங்கத்தில் இந்து மதத்தினருக்கு எதிரான வன்முறைகள் தொடர்கதையாகியிருக்கின்றன. பக்கத்தில் இருக்கும் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறை சம்பவங்கள் மேற்கு வங்கத்திலும் எதிரொலிக்கிறது. பங்களாதேஷில் இருந்து இந்தியாவுக்குள் தொடர்ந்து ஊடுருவி வருபவர்களும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதையெல்லாம் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கண்டுகொள்வதில்லை. வன்முறையாளர்களையும் பங்களாதேஷ் ஊடுருவல்காரர்களையும் மம்தா பானர்ஜி வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறார் என்பது பாஜகவினரின் குற்றச்சாட்டு.